Hi students, Success Deepa Max YouTube சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். For a long gap சேனலில் வீடியோஸ் போடலை. ஸோ சாரி டு சே, பிகாஸ் நிறைய இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அதனால் என்னால் போட முடியல. இப்போ உங்களுக்கு கம்மிங் போர்டு எக்ஸாம்ஸ் வருது. ஸோ இனிமேல் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போடுவேன். நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ அது இப்போ நம்ம ஈஸியான ஒரு சாப்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போது நீங்கள் இருக்கிற இந்த கொஞ்ச நாளில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாலும் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், பாதியாவது பண்ணியிருப்பீங்கன்றதை நம்புகிறேன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜஸ் டெய்லி கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ கிளாஸஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போது நீங்கள் என்னோட ஜாயின் பண்ணிவிட்டு கிளாஸஸ் பார்த்தாலும் கூட உங்களால் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2025 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற ஃபஸ்ட்டு சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி. நீங்கள் கேட்கலாம், நிறைய சாப்டர்ஸ் இருக்குது, ஏன் ஐடிஎஃப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணும். ஏன் அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன சாப்டராக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கால்குலஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய சாப்டர்ஸ்குள்ளே நம்ம போகிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு கால்குலஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன சாப்டர்ஸ்லாம் பண்ணோன்னா நமக்கு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோன்னா ஓரளவுக்கு நம்ம கையில் கால்குலஸ்க்கு 35 மார்க்ஸ் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மற்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு போனோன்னா நல்லாயிருக்கும். ஆல்ரெடி மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ அதை நம்ம இந்த தடவை போர்டு எக்ஸாம்ஸுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக தரவாக பார்க்கல. ஏற்கனவே ஐடிஎஃபோட ஃபார்முலாஸ் அந்த 2 எக்ஸசைஸுக்கு நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. பிகாஸ் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட இந்த ஐடிஎஃப் முடிக்கிறதுக்கு, சாப்டர்ஸை முடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் போகலாம். எக்ஸசைஸ் 2.1 நீங்கள் ஆல்ரெடி பார்க்கல அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அந்த ஃபார்முலாஸ் இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் தான். நான் அதிலே கொஞ்சம் அந்த ரேஞ்சஸ்ஸு இதெல்லாம் எப்படி ஃபார்முலாஸ் எடுக்கிறது, இப்போ நீங்கள் ஆல்ரெடி டேபிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. டிகிரி டேபிள் எல்லாமே ட்ரிக்னாமெட்ரியில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட நான் உங்களுக்கு இன்னும் ஈஸி வேல அந்த ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு அதில் பார்க்கலாம் என்னோடய சேனல்லையே. சரி, இப்போது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப். எல்லார் கையிலுமே உங்களுக்கு புக் இருக்கும். ஸோ புக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லைனாலும் போர்டில் நான் கொஷின் எழுதுகிறேன், அதை பார்த்துக்கோங்க. Find the principal value of sin inverse -1/2. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா y அப்படின்னு நம்மளாக ஒரு நேம் கொடுத்து எடுத்துக்கிறோம். அது எதனாலும் எடுத்துக்கலாம், எந்த நேம் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த சைன் இந்த சைட் போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்னா -1/2 = sin y அப்படின்னு வரும். சைனில் -1/2 எந்த ஆங்கிளுக்கு வரும்ன்றதை நீங்கள் நான் கொடுத்துருக்குற அந்த ஆங்கிள் அந்த ஃபார்முலாஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்களுக்கும் தெரியும் 1/2 அப்படிங்கிறது π/6 அப்படின்றது. ஸோ நம்ம அப்ளை பண்ணலாம். 1/2 அப்படிங்கிறது sin π/6 = π/6னா உங்களில் 180/6 that is 30 degree. ஸோ sin
ஒய். இந்த சைன் மைனஸ் சைன் பை பை 6 வந்து நம்ம இப்படி நம்மளால் எழுத முடியும். ஸோ சைன் ஆஃப் மைனஸ் பை பை 6 ஏன் இதை மாதிரி எழுதணும் அப்படின்னா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டான்றது மைனஸ் சைன் தீட்டா. ஸோ அதனால் நம்மளால் இந்த மாதிரி எழுதிக்க முடியும். ஸோ அப்போ நம்மளோட ஒய் அப்படின்றது என்ன அப்படின்னா மைனஸ் பை பை 6. ஸோ இதுதான் அதோட பிரின்சிபல் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். நெக்ஸ்ட்லாம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்ல போகிறோம். ஆனால் இவ்வளோ ஃபுல் தரவாக இல்லை. இப்போ ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். காஸ் இன்வர்ஸ் √3/2 ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா காஸ் ஒய் ஈக்குவல் டு √3/2 அப்படின்னு வரும். √3/2 எதோட வேல்யூ காசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் பை பை 6. ஸோ ஒய் ஈக்குவல் டு பை பை 6. இது செகண்ட் ஒன். ஸோ டைரெக்டாக அந்த வேல்யூஸ் கிடச்சிருச்சு. அந்த ரேஞ்சஸ் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அந்த டேபிள் நான் ஒன்று கொடுத்துருப்பேன், அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. தேர்ட் அப்படின்றது வந்து கொசிகண்ட். கொசிகண்ட் அப்படின்றது ஒய் அப்படின்னு வச்சோன்னா கொசிகண்ட் ஒய் ஈக்குவல் டு 2. 2ங்கிற வேல்யூ வந்து கொசிகண்டில் அப்படின்றத விட சைனுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சைனில் 1/2 இதோட ரெசிப்ரோக்கல் அப்படியே பார்த்துடணும். சைன் 1/2 ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் பார்த்தோம், பை பை 6 அப்படின்றது. 2 அப்படிங்கும்போது சைனோட இன்வர்ஸு. ஸோ அப்போ நமக்கு எப்படி வரும்னா கொசிகண்ட் பை பை 6. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து பை பை 6. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் ஒன் tan இன்வர்ஸ் மைனஸ் √3. √3 வேல்யூ டேனில் எதுக்கு வரும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நம்ம ஒய்னு வைக்கலாம். ஸோ tan y ஈக்குவல் டு மைனஸ் √3. மைனஸ் √3 அப்படின்றது வந்து மைனஸ் அப்படியே இருக்கட்டும். √3 அப்படின்றதோட எதோட வேல்யூன்னு கேட்டோம்னா பை பை 3. பை பை 3 பை பை 6 அப்படின்றது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். பை அப்படின்னு 180/3 அப்படிங்கும்போது அது 60 டிகிரி. ஸோ ஒய் ஈக்குவல் என்னன்னு பார்த்தோம்னா மைனஸ் பை பை 3 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு காஸ் இன்வர்ஸ் மைனஸ் 1/2. இதையும் ஒய் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ காஸ் ஒய் ஈக்குவல் டு 1/2 மைனஸ் 1/2. மைனஸ் 1/2 அப்படின்னா மைனஸ் காஸ் பை பை 3. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஏன்னா மைனஸ் காஸ் தீட்டா அப்படிங்கிறத நம்ம காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டான்னு நம்ம போட முடியாது. ஏன்னா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்றதையும் டேன் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படிங்கிற ரெண்டுத்தையுமே நம்மளால் வந்து மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா அப்படின்னு போட்டுடலாம். அதனால் டைரெக்டாக பை பை 3 பை பை 6ன்னு வேல்யூ எழுதியிருப்போம். ஆனால் காசுக்கு அப்படி பண்ண முடியாது. ஏன்னா மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்றதும் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டான்றதும் ஈக்குவல் கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அப்போது இதில் வந்து காசோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்குது
அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ cos பை மைனஸ் பை பை 3 அப்படிங்கிறது தான் மைனஸ் காஸ் பை பை 3. ஸோ இதை கூட நான் எப்படி சொல்கிறேன்னா பை மைனஸ் தீட்டான்றது மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். அப்போ நம்மளோட காஸ் ஒய் அப்படின்றது இங்கே மைனஸ் பண்ணுங்கள், 3π வரும். 3π மைனஸ் இங்கேருந்து இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 3π மைனஸ் பை அப்படின்றது 2π/3. சரி, காஸ் 2π/3. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 2π/3. ஸோ இதோட உங்களுக்கு 5 ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகிருக்கு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது 6th ப்ராப்ளம் போகலாம். 6th ப்ராப்ளம் வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் 1. ஸோ 1ன்றது எல்லாருக்குமே மெமரைஸ்டே ஆகிருக்கும். அதுக்குள்ளே இன்னத்துக்கு என்னன்னு சொல்லுங்கள், π/4. எஸ், கரெக்ட். ஸோ அப்போ tan y ஈக்குவல் டு, ஸோ இது -1, அதனால் -1. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் tan π/4. சைனு டேன் அப்படிலாம் வந்ததுன்னா டைரெக்டாகவே நம்ம எழுதிடலாம் வேல்யூவை, y ஈக்குவல் டு -π/4 அப்படின்னு. காஸ்க்கு மட்டும்தான் நம்மளால் டைரெக்டாக வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம காஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்னா நம்ம இன்னொரு வேல்யூஸுக்கும் அப்ளை பண்ணக்கூடாது. என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதோட ரெசிப்ரோக்கல் என்ன, காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட். அதுக்கும் நம்ம டைரெக்டாக நம்மளால் அப்ளை பண்ணி எழுத முடியாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து சீக்கண்ட் இன்வர்ஸ் 2/√3. இது வந்து y அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சீக்கண்ட் y ஈக்குவல் டு 2/√3. இது ஒன்றும் இல்லை, இது அப்படியே ரெசிப்ரோக்கல் போட்டுக்கோங்க. √3/2. காசோட எந்த வேல்யூக்கு √3/2 வரும் அப்படின்னா π/6. ஸோ அதோட ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறதுனால இதுக்கும் என்னன்னு கேட்டால் சீக்கண்ட் π/6. அப்போ நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ என்னன்னா π/6. நெக்ஸ்ட் வந்து cot இன்வர்ஸ் √3. இது எதோட ரெசிப்ரோக்கல், டேனோடது. ஸோ tan √3க்கு என்ன வேல்யூ, எந்த டிகிரியில் வரும் அப்படின்னா π/6. ஸோ நமக்கு y அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா cot y ஈக்குவல் டு √3, தட் இஸ் cot π/6. ஸோ y ஈக்குவல் டு π/6. நெக்ஸ்ட் வந்து காஸ் இன்வர்ஸ் -1/√2. ஸோ 1/√2 அப்படின்னாவே எப்படி நம்ம டேனுக்கு வந்து 1 அப்படின்ன உடனே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர வேண்டியது எதுன்னு கேட்டால் π/4. அதே மாதிரி தான் 1/√2 அப்படின்றது சைன் காஸ் எதுக்கு வந்தாலும் அது π/4. ஸோ அப்போ இதுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு எடுத்துக்கணும். காஸ் y -1/√2, தட் இஸ் மைனஸ் காஸ் என்ன வேல்யூன்னு சொன்னால் 1/√2னா π/4 அப்படின்னு சொன்னால் காசுக்கு நீங்கள் டைரெக்டாக வேல்யூஸ் அப்படியே வந்து y ஈக்குவல் டு -π/4 அப்படின்னு போடக்கூடாது. ஸோ அதனால் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டான்னு இங்கே மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்கிறது தான் மீனிங் இது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா காஸ் π - π/4 அப்படின்னு எடுத்துக்கணும். இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 4π - π அப்படின்றது 3π. ஸோ காஸ் 3π/4. ஸோ காஸ் y ஈக்குவல் டு
காஸ் 3π/4 அப்படின்னு வருது. இப்போ நீங்கள் ஒய் என்னென்னு எழுதிக்கலாம் டேரெக்டாக. இப்போ தான் நீங்கள் டேரெக்டாக ஒய் ஈக்குவல் டு 3π/4 அப்படின்னு எழுதணும். இதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. காசுக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா டைரெக்டாக நெகட்டிவ் டிகிரியை வந்து எழுதக்கூடாது. அதுக்கு π - θ அப்படின்ற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு கொசிகெண்ட் இன்வர்ஸ் -√2. இதுவும் அதே தான். சீக்கெண்ட் சைனில் வந்து 1/√2. நான் இப்போ தான் வந்து சைன் காஸ் ரெண்டுத்துக்குமே π/4 அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்க சொன்னேன். ஸோ சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகெண்ட்டு இங்கே √2 வந்திருக்கிறதுனால இதுக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா π/4 தான். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொசிகெண்ட் y ஈக்குவல் டு -√2. ஸோ -√2 அப்படின்றது மைனஸ் கொசிகெண்ட் π/4. ஸோ இப்போ ஒய்யோட வேல்யூ வந்து -π/4. ஓகேயா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், இது வரைக்கும் பிரின்சிபல் வேல்யூன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்த எல்லாமே தான் நீங்கள் இதில் அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி வரும். tan இன்வர்ஸ் 1, அப்புறம் காஸ் இன்வர்ஸ் -1/2, சைன் இன்வர்ஸ் -1/2. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கே தெரியும் tan இன்வர்ஸ் 1 அப்படின்றதுக்கான வேல்யூ வந்து π/4. அதே மாதிரி காஸ் இன்வர்ஸ் -1/2. இப்போ மைனஸ் வந்ததுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக போட முடியாது. π மைனஸ் அந்த ஃபார்முலா வச்சு தான் போடணும். அதில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்களே. அதுக்கு வர வேல்யூ பார்த்தீங்கன்னா 2π/3. சைன் அப்படின்னா டைரெக்டாக அதை நீங்கள் போட்டுடலாம். அதுக்கு -π/6. ஸோ -π/6. ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் இப்போ எல்சிஎம் எடுக்கணும். 4, 3, 6 எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12. ஸோ அப்போ என்ன வரும்னா 3π வரும். இங்கே 3 எவ்வளோ 4 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 8π வரும். 6ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 12. ஸோ 2π. ஸோ ஃபைனல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9π/12. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 3π/4. 4 3s 3 3s. ஸோ 3π/4 ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் 12th ஒன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2, 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. இதுக்கும் வேல்யூஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். 13th வந்து 13, 14 MCQ கொஷின்ஸு. இதுவும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸசைஸ் முடிச்சிருக்கோம்ப்பா. நாளைக்கு நம்ம செகண்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். ஸோ டெய்லி நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம போர்டு எக்ஸாமுக்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக நல்லா நம்மளால் பண்ண முடியும், எழுத முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மேக்ஸை வந்து ஒரு நாள் விட்டிங்கனாலும் உங்களுக்கு அதுக்கப்புறம் ரிமைண்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் முக்கியம், மேக்ஸும் முக்கியம். ஸோ பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.